அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா? ஒத்த ஓசை அடிப்படையில் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்களா? பொருந்தாது பாருங்கள், ஒத்த ஓசை அடிப்படையில் பொருந்தாது. இங்கே அலைக்கடலை கருங்கடலை வருது. எல்லை களைப்பு அல்லும் பகலும். இங்கே உறங்காயோ உணதொழியோ, உறங்காயோ ஒத்த ஓசை எல்லை களைப்பு தான்ப்பா. இதுதான்ப்பா சரியான ஆன்சர். இது கிடையாது, ஆப்ஷன் இ. ஏன்னா எல்லை களைப்பு ஒத்த ஓசை அடிப்படையில் கிடையவே கிடையாது. இங்கே கூட வருது உறங்காயோ உணதொழியோ அப்படின்ட்டு. அடுத்து பொருந்தாத சொல் தொகுப்பை கண்டறி. பார்த்தீங்கன்னா மகரம் மன்னன் மீன் தான் பொருந்தாத சொல் தொகுப்பு. ஏன்னா மகரம் வேறு மன்னன் வேறு மீன் வேறு. இதில் பார்த்தீங்கன்னா புறவி குதிரை பரினா குதிரையை குறிக்கக்கூடியது. இதில் முன்னீர் சமுத்திரம் கடல்னா சமுத்திரத்தை குறிக்கக்கூடியது. இங்கே ஓசை சத்தம் மொழினா சவுண்டு. இதுதான் பொருந்தாதது. அடுத்து பாருங்கள், விடுபட்ட இடத்திற்குரிய சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவதை போல் காட்சியளிக்கின்றன. இப்போ இந்த இடத்துல குதிரைகள் வரும். அடுத்து கடல், இப்பாடலின் ஆசிரியர் யார்? கவிமணி தேசிய விநாயகம். அடுத்து அடிக்கோடிட்ட சொல்லியிருக்கான பொருள் மகிமை அப்படின்னா பெருமை. அப்புறம் பாருங்கள், பாடலை படித்து விடை எழுதுக. இந்த பாடலில் பாருங்கள், முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை கண்டறியினா மலை மகர, மலை இருக்கா மகர. அடுத்து மலையை வயிற்றடக்கம் கடலை என்ற பாடல் வரிக்கான பொருள் என்னென்னா கடலுக்குள் உயர்ந்த மழையும் அடங்கி இருக்கிறது அப்படின்றது தான். அடுத்து எண்ணில் என்ற சொல்லின் பொருளை எழுதுக. எண்ணில்னா எண்ணில் அடங்காத. பாடலில் இடம்பெற்றுள்ள ஒத்த ஓசை சொற்களை எடுத்து எழுதுக. பாருங்கள், பெருங்கடலை அலைக்கடலை கருங்கடலை. அடுத்து கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய வளங்கள்னா மீன் வளங்கள் முத்து சிப்பி இதெல்லாம். அடுத்தது கூற்று காரணம் பாருங்கள், கூற்று 1 கடலுக்குள் உயர்ந்த மழைகள் உள்ளன. கூற்று 2 ஆறுகள் மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலன். அப்போ இதில் என்னென்னா 1 சரி 2 தவறு. ஆறுகள் மழை நீரை சேமித்து வைக்கக்கூடிய பெரிய கலன் கிடையாது. ஆறு என்ன செய்யும்? ஓடிக்கொண்டே இருக்கும். அது ஒரு நீரை ஒரு இடத்துல சேமித்து வைக்காது. அப்போ அது தவறு. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாடலுடன் தொடர்புடைய சொல் எதுன்னு பாருங்கள். காடும் மழையும் கடந்து செல்வேன், குட்டை குளங்கள் நிரப்பிடுவேன், கடைசியில் கடலில் கலந்துடுவேன். இப்போ எங்கே உதிக்குது? காட்டிலேருந்து வருதுன்னா எல்லாத்தையும் தாண்டி தாண்டி சென்றுக்கிட்டே இருக்கக்கூடியது ஆறு. அடுத்து அலுப்பு அப்படின்னா சத்து, சரியா? அலுப்புன்னா களைப்பு. ஒளி அப்படின்னா சத்தம். திரை அப்படின்னா அலை. அல்லும்னா இரவுன்னு அர்த்தம். பொருத்தி நம்ம அதுக்கான ஆன்சரை கரெக்டாக பார்க்கணும். இதுதான் சரியாக பொருந்தி இருக்கு. அடுத்து பாருங்க, அலுப்பும் இலையோ கருங்கடலை. இத்தொடரின் பொருள் என்ன அப்படின்னா கடலுக்கு ஓய்வு என்பதே இல்லை அப்படின்றது தான். சரிங்களா? அடுத்து பாருங்க, பாடலில் விடுபட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக. பொங்கு திரைகளோ கடலே, அவை புறவி நிறைத்தாமோ கடலே. எங்கும் உணதொழியோ கடலே, அன்று இடியின் முழக்கமோ கடலே. அவை நிறைத்தாமோ முழக்கமோ. அடுத்து பாருங்க, பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்க, நல்லா படிச்சுக்கோங்க பத்தியை. பாருங்க, கடலின் அலைகள் எதனால் உருவாகின்றன? காற்றினால். அடுத்து கடலில் வாழும் உயிரினம் எது? சுறா. அடுத்து கடலை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா இவை அனைத்தும் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? மழை பெய்வதற்கு ஆதாரமாக விளங்குகிறது. அடுத்து பல்வேறு உயிரினங்கள் வாழ்கின்றன. கடலடி வளங்களை பாதுகாப்பதற்கு. இது 3மே எதுக்கான பாதுகாப்பு? கடலை நாம் பாதுகாப்பதற்கான எடுத்துக்காட்டுகள். அடுத்து சுனாமி ஆழி பேரலைகள் ஏற்படுவதற்கான காரணம் கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கம் தான். அது 2மே ஏற்படுவதற்கான காரணம். அடுத்து பாருங்க, வட்டங்களை படமாக்கி அது குறித்து எழுதுங்கள். பாருங்கள், அந்த வட்டங்கள்லாம் அதை கலர் பண்ணோம்னா இது கப்பல் ஷேப்பில் இருக்கா? அப்போ கப்பல் அப்படின்னா கப்பல் கடலிலே செல்லும், அது அலைகளுக்கு ஏற்ப அசைந்து செல்வது எனக்கு பிடிக்கும். இதை பார்த்திங்கன்னா பட்டம் ஷேப்பில் இருக்கா? பட்டம் வானிலை பறக்கும், காற்றின் திசைக்கேற்ப பட்டம் பறப்பது அழகாக இருக்கும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், குறிப்புகளை படித்து யார் என கண்டறியலாமா? பாருங்கள், குறுகிய மீசை முடி, நீண்ட வால், கூரிய பற்கள், உடலிலே வரிகள் அப்படின்னா அது என்னது? புலி. சரிங்களா? புலிக்கு தான் அப்படி இருக்கும். அடுத்து பாருங்கள், உடல் முழுவதும் முடி இருக்கும், இதனுடைய முன்கால்கள் கைகள் போல் செயல்படும், முன்வாய் நீண்டு இருக்கும், வால் இருக்காது. குரங்கு மாதிரி. இது குரங்கு. இதுக்கு தான் பாருங்கள், முன்வாய் நீண்டு இருக்குது, கைகள் கைகள் போல் செயல்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. உங்களிடம் எதையும் தரும் மந்திரக்கோள் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அது கேட்டோன்னே எல்லாமே கிடைக்கக்கூடிய மந்திரக்கோள், இந்த மாதிரி கோள் உங்கள் கையில் வந்துச்சுன்னா நீங்கள் என்னென்னலாம் செய்வீங்க? ஒரு கற்பனையாகதான்ப்பா. என்னிடம் மந்திரக்கோள் இருந்தால் என் நண்பர்களுக்கும் என் உறவினர்களுக்கும் அவர்கள் விரும்பியதை மந்திரக்கோள் மூலம் வரைவைத்து பரிசளிப்பேன். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை இந்த இடத்துல நோட் பண்ணணும். அடுத்து, உங்களால் பறக்க முடிந்தால் நீங்கள் எங்கே செல்வீர்கள்? என்ன செய்வீர்கள்? என்னால் பறக்க முடிந்தால் பறந்து சென்று இந்த உலகத்தையும் பெரிய பெரிய கடல்களையும் பார்ப்பேன். பறந்து சென்றால் எல்லாத்தையும் பார்க்கலாம் தானே? ஓகே. அடுத்து பாருங்கள், காற்றுக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதணும். பாருங்கள், அன்புள்ள காற்றுக்கு என்ன எழுதலாம்? நீ இல்லாவிட்டால் பூமியில் எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது. பஞ்சபூதங்களின் ஒன்றாக நீ இருக்கிறாய். உன் மூலம் பல்வேறு பயன்களை நாங்கள் பெறுகிறோம். இருந்த போதிலும் நாங்கள் உன்னை மாசுபடுத்தி கொண்டே இருக்கிறோம்.
இந்த மாசுபாட்டை குறைத்து சுத்தமான காற்றை சுவாசிக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி காற்றை பற்றின ஒரு கவிதை எழுதியாச்சு. சரிங்களா? இதோட இந்த லெசனுக்கு உண்டான ஆன்சர்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.